இது நடிகர் சங்கத்தை வந்து விஷால கழட்டி விட்டுட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை. போங்க, அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நாங்களும் முதல்ல அதே மாதிரி தாங்க ஃபீல் பண்ணோம். நடிகர் சங்கத்தோட தூணே நம்மளோட விஷால் தான் அப்படி இப்படின்ட்டு நம்ம எல்லாம் பயங்கரமா வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் விஷால கொஞ்சம் பில்டப் கொடுத்தே வச்சுட்டு இருந்தோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிகர் சங்கத்தை வந்து விஷால கழட்டி விட்டுருக்காங்களாம். இதுதான் உண்மையான விஷயமா? சரி, ஓகே, இது எப்படிங்க சொல்றீங்க? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வந்தப்ப விஷால் தனியா தான் வந்திருக்காங்க. நடிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாமே தனியா தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு காலையில மறைந்த நடிகர் ஷோவுக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்தும் போதும் விஷால் தனியா வந்திருக்காரு. நடிகர் சங்க நிர்வாகிகள் எல்லாம் தனியா வந்திருக்காங்க. நடிகர் சங்கங்கள் எப்பவுமே வந்துட்டு கூட்டமா தான் ஒரு நிகழ்வுக்கு பங்கேற்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து தான் வந்துட்டு பத்திரிகைகளுக்கு எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. நாசர் பேசுறதை விட வந்துட்டு விஷால் தான் கொஞ்சம் அதிகமாகவே பேசுவாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு விஷாலுக்கு வந்துட்டு நடிகர் சங்கத்து மேல நிறைய உரிமைகள் கொடுத்து வச்சிருந்தாங்க, தலைவரும் பொருளாளர் கார்த்தியும். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது எதுக்காக இந்த விஷயத்துக்கு மட்டும் ரெண்டு அணியும் தனித்தனியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்குங்க. சரி, ஓகே, இது குறித்து அவங்க கிட்டே நம்ம டேரக்டா கேட்டுலாம் எதுக்காக வந்துட்டு வீண் புரளி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, விஷாலுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வந்துட்டு அவர் தனியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, இதெல்லாம் ஒரு பதிலாங்க? உடம்பு சொல்லனா கூட நாசரம் காத்தியும் தோல் கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே. எல்லாரும் ஒரே இடத்துக்கு தானே போறீங்க, எதுக்காக தனித்தனியா வரணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டப்ப அவங்க எல்லாருமே திடீர்னு அமைதியாயிட்டாங்களாம். இந்த அமைதி தான் வந்துட்டு உண்மையிலேயே விஷால வந்துட்டு நடிகர் சங்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கழட்டி தான் விட்டுருக்காங்க அப்படின்ற வந்துட்டு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.